ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கேடிபில எப்படி புக்கு பப்ளிஷ் பண்றது அப்படின்னு. அந்த புக்கு பப்ளிஷ் பண்ண புக்கை நம்ம எப்படி அமேசான்ல சேல்ஸ் பண்ண வைக்கலாம். அதுக்கு எப்படி நம்ம அமேசான்லேயே ஆடை எப்படி கிரியேட் பண்ணி நம்ம புக்கை சேல்ஸ் பண்ண வைக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போட்டோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம அமேசானில் வந்து எப்படி புக்கு பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம லைவ்னு காட்டும். புக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட இங்கே க்ரீன் கலர் லைவ்னு காட்டும். இப்போது இந்த புக்கை வந்து நம்ம எப்படி அமேசானில் ஆடு கொடுத்து நம்ம சேல்ஸ் பண்ண வைக்கலாம்னு நான் பார்க்குறேன். இந்த கேடிபி மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அமேசான் ஆட்ஸ்னு இருக்கும். அது கீழவே சாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா Amazon.com, Amazon.co UK இந்த ஆடு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நம்ம தனித்தனி ஆடை தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் இப்போ Amazon.com கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து யுனைடெட் ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ Amazon.UK கொடுத்தோம்னா யூகேக்கு போகும், யுனைடெட் கிங்டம் அதுக்கு போகும். இப்போ நான் யூகேக்கு தான் ஆடு வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நான் UK.co UKன்னு இது அது கொடுக்குறேன். கொடுத்தோன்னே மெயின் பேஜுக்கு போயிடும். லோட் ஆகினதுக்கு இங்கே மேலே பாருங்கள் யுனைடெட் கிங்டம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் ஆடு தரீங்களோ அந்த கண்ட்ரியோட நேம் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் இங்கே மேலேயே யுனைடெட் கிங்டம் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்களா. இப்போ நீங்கள் கொடுக்குற ஆடு வந்து யுனைடெட் கிங்டம் யூகேலேருந்து பார்க்குறவங்க மட்டும்தான் அது ஷோ ஆகும். அமேசானை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நீங்கள் தனித்தனி ஆடு தான் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ வாங்க எப்படி நம்ம ஆட் கிரியேட் பண்ணலாம் சொல்கிறேன். இங்கே கிரியேட் ஆடுன்னு இருக்கும், கிரியேட் கேம்பெயின் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி ஆடு ரன் பண்ணியதுனால உங்களுக்கு அது போல் கேட்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் இது போல் தான் வரும். இங்கே பாருங்கள் ஸ்பான்சர்னு சொல்லிட்டு ப்ராடக்ட், இங்கே பாருங்கள் ஸ்பான்சர் ப்ராடக்ட்னு இருக்குங்களா, அது கீழே கண்டினியூ இருக்குங்களா, இதை தான் நம்ம கிளிக் பண்ணோம். கீழே கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நம்ம யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ஆடு எப்படி ப்ரொமோட் பண்ணுறோமோ அதே போல தான் அமேசான்லேயும் நம்ம ஆடு கொடுத்து நம்மளோட புக்கை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள் ஒரு எம்டி லோட் ஆகினா இருக்குதா, அதில் வந்து உங்களோட என்னென்ன புக்கான லைவில் இருக்கோ அது வந்து ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் குரூப் நேம் கேட்டுருங்களா, அதில் வந்து உங்கள் எதனா பேர் கொடுத்துங்க, இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். இந்த டேட்டில் தான் நீங்கள் என்ன டேட்டில் ஆட் போடுறீங்களோ அந்த டேட் வந்து ஆட் குரூப் நேம் கூட இருக்கட்டும். நீங்கள் ஆட் சேஞ்ச் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் குரூப் நேமு. இப்போ எந்த புக்குக்கு நீங்கள் ஆட் போட போகிறீங்க, நீங்கள் மல்டிபிள் ஆடும் போடலாம், சிங்கிள் புக்குக்கு ஆடும் போடலாம். நான் வந்து 4 புக்குக்கு ஆட் போட போகிறேன். இந்த ஆடுன்னு இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்கள். ஆட் பண்ணுங்கன்னா அங்கே பக்கத்தில் ஷோ ஆகும். நான் கிளிக் பண்ணேன், பக்கத்தில் வந்துச்சுங்களா. நான் வந்து மல்டிபிள் ஆட் தான் போட போகிறேன். 4 புக்குக்கு வந்து ஆடு போட போகிறேன். இப்போ நான் 4 புக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எதனால் மல்டிபிள் ஆட் போகிறது நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டு. ஏன்னா ஒரு புக்கு பார்க்கலன்னு கூட இன்னும் 2 புக்கு 3 புக்கு இருக்க சொல்லும். அதை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மல்டிபிள் ஆடே போடுங்க. சிங்கிள் ஆடு போகிறத விட மல்டிபிள் ஆடு போகிறது வந்து பெஸ்ட்டு. நான் 4 புக்கு செலக்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 4 புக்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. அதில் டார்கெட்டின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டார்கெட்டினே கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா மேனுவல் கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக் டார்கெட்னா அமேசானே உங்கள் புக்கு ரிலேட்டான கீவேர்டு யார் சர்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு போய் இந்த புக்கு ஷோ ஆகும். செகண்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக் டார்கெட். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புக்கு கிளிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பைட்ஸ், அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்ம புக்கு பார்க்க சொல்ல கிளிக் பண்ணுறாங்கன்னா, கிளிக் பண்ணுறதுக்கு அமேசானுக்கு நம்ம ஒரு பேமெண்ட் தரணும். அது வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் $0.12 போட்டுக்கிறேன். இப்போ சப்போஸ் நம்ம புக் அந்த ஆடு மூலயமா போயிட்டு ஒரு கஸ்டமர் கிளிக் பண்ணுறாங்கனாக்கா, அந்த கிளிக் பண்ணுறதுக்கு அமேசானுக்கு நம்ம பே பண்ணணும். அதுக்கு தான் நான் 0.12 போட்டுக்கிறேன். நீங்களும் 0.12 போட்டுங்க. ஏன்னா அதிகமாக போட்டு யார் அதிகமாக அந்த கிளிக்கு காசு தராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அமேசான் வந்து அங்கே ஷோ பண்ணுவாங்க. நம்ம 0.12 போதும். மிச்சதெல்லாம் ஆப்ஷனல் தான், அதெல்லாம் விட்டுருங்க. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. கேம்பெயின் அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிறது, அது கிளிக் பண்ணது அப்படியே இருக்கட்டும். வேறு எதுவும் மாற்றாதீங்க, சேஞ்ச் பண்ணாதீங்க. கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கேம்பெயின் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கேம்பெயின் நேம் வந்து
கிட்ஸ் புக்குன்னு மட்டும் போட்டுக்கிறேன். கிட்ஸ் புக் போட்டோன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னைக்கு இது எண்ட் பண்ண போகிறோம் அதுவும் நம்மளே கொடுக்கணும். நீங்கள் 1 மாதம் 2 மாதம் கிட்டத்தட்ட 5 மாதம் வரையும் கூட இந்த ஆடை ரன் பண்ணலாம். அதே நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு 10 டேஸ் மட்டும் தான் இந்த ஆடை வந்து ரன் பண்ண போகிறேன். அதனால் எண்ட் டேட் வந்து நான் 10 டேஸ் வரையும் நான் போட்டுக்கிறேன். எண்ட் டேட் போட்டுருங்க. இந்த ஆட் எது வரையும் நீங்கள் ரன் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல நீங்கள் எண்ட் டேட் வந்து அங்கே கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. டெய்லி பட்ஜெட் இங்கே கீழவே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. $10 நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதிகமாக வியூஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம $10 போடத்தால மினிமம் $1லேருந்து $10 வரையும் போடலாம். நீங்கள் $10 போட்டாலும் உங்களுக்கு அதிகமாக வியூஸ் வரும். அதுக்கேற்றப்போ உங்ககிட்ட இருந்து அமேசானுக்கு நீங்கள் பே பண்ணுற போல இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் போடுறீங்கனாக்கா $1 போடுங்க, இல்லை $2 போடுங்க. போட்டுட்டு இங்கே கண்டினியூன்னு இதில் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். கங்க்ராட்னு சொல்லிட்டு வரும். உங்களோட ஆடு வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு அதில் வந்து அடல்ட் கண்டென்ட் எதனா இருக்கான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆடு வந்து வெரிஃபை முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக டெலிவரின்னு வந்துடும். டெலிவரின்னு க்ரீன் கலரில் காட்டினாலே போதும், உங்கள் ஆடு வந்து லைவில் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இதில் பேமெண்ட் எப்படின்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டோன்னே உங்கள் ஆடு வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஒரு 10 டேஸ் வந்து பேமெண்ட் வந்து என்ன பேமெண்ட்டோ அதை எடுத்துப்பாங்க. உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலேருந்து அந்த பேமெண்ட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் இதுக்கு எந்த வரியும் பண்ணத்தால, ஏன்னா நம்ம 10 டேஸ் ஆடு ஷோவாக சொல்லி நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் ஆனால் கூட போதும். அதுக்கான பேமெண்ட் நம்ம அமேசானுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்துடும். மோஸ்ட்லி ஃபேஸ்புக், யூடியூப்ல நம்ம ஆடு வந்து ரன் பண்ண சொல்ல நம்ம ஃபஸ்ட்டே பே பண்ணிடணும். ஆனால் அமேசான் அப்படி கிடையாது. நம்மளுக்கு 10 டேஸ் தான் அவங்க பேமெண்ட்டே எடுப்பாங்க. 10 டேஸில் நம்ம ஆடு வந்து எவ்வளோ கிளிக் வருதோ கிளிக்கு ஏற்றப்போ தான் காசே வந்து எடுப்பாங்க. அதனால நம்ம அந்த 10 டேஸில் மினிமம் 1 சேல்ஸ் 2 சேல்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல, அந்த ஆடுக்கான காசு நம்ம கொடுக்குற அளவு நம்மக்கிட்ட வந்துடும். அதனால் எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஆடை வந்து ரன் பண்ணுங்க. ஒன்ஸ் புக்கு சேல்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம ஆட் போடாமே புக்கு சேல்ஸ் ஆகின்னு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆடை ரன் பண்ணி புக்கை சேல்ஸ் பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.